அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் அரசு கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரிகளின் கட் ஆஃப் எப்படி இருக்கும்? 92.5% மற்றும் 7.5% கட் ஆஃப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 92.5% மற்றும் 7.5% பிரிவுக்கு எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழகத்தில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஜூலை 6ஆம் தேதி தொடங்கி ஜூலை 29ஆம் தேதி வரை நிறைவடைந்தது. இந்த ஆண்டு மொத்தம் 72,943 மாணவர்கள் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேர விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் மொத்தம் 5,175 இடங்கள் உள்ளன. இதில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 856 இடங்கள் போக மீதம் 4,319 இடங்கள் மாநில கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்படும். இதில் 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு நீங்களாக 92.5% பொதுப்பிரிவு கலந்தாய்வுக்கு 3,995 இடங்கள் உள்ளன. 3,995 இடங்கள் உள்ளன. இந்த நிலையில் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த ஆண்டு 650க்கு மேல் 4 பேர்களும் 600க்கு மேல் 111 பேர்களும் 550க்கு மேல் 858 பேர்களும் 500க்கு மேல் 3,868 பேர்களும் 450க்கு மேல் 9,331 பேர்களும் 400க்கு மேல் 15,517 பேர்களும் 350க்கு மேல் 21,396 பேர்களும் 300க்கு மேல் 26,812 பேர்களும் உள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட் ஆஃப் பொதுப்பிரிவு 536 முதல் 539 வரை, பிசி 506 முதல் 511, பிசிஎம் 501 முதல் 504, எம்பிசி 496 முதல் 497, எஸ்சி 437 முதல் 443, எஸ்சிஏ 398 முதல் 403, எஸ்டி 401 முதல் 406. இது நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியில் கட் ஆஃப். ஓசி 536 to 539, பிசி 506 to 511, எம்பிசி பிசிஎம் 501 to 504, எம்பிசி 496 to 497, எஸ்சி 437 to 443, எஸ்சிஏ 398 to 403, எஸ்டி 401 to 406. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட் ஆஃப் பொதுப்பிரிவு 497 to 500, பிசி 474 to 479, பிசிஎம் 469 to 474, எம்பிசி 471 to 476, எஸ்சி 402 முதல் 407 வரை, எஸ்சிஏ 347 முதல் 352 வரை, எஸ்டி 354 முதல் 359 வரை. தனியார் பல்கலைக்கழகத்துக்கான கட் ஆஃப் பொதுப்பிரிவு 477 முதல் 482 வரை, பிசி 468 முதல் 473 வரை, பிசிஎம் 466 முதல் 471 வரை, எம்பிசி
465 முதல் 470 வரை, எஸ்சி 398 முதல் 403 வரை, எஸ்சிஏ 341 முதல் 346 வரை, எஸ்டி 334 முதல் 339. இது தனியார் பல்கலைக்கழகத்துக்கான கட் ஆஃப். அடுத்தது 7.5 இடஒதுக்கீட்டு பிரிவிற்கான கட் ஆஃப். இது வந்து தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி எல்லாத்துலேயுமே ஏன்னா 7.5க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பொதுப்பிரிவு வந்து 457 மதிப்பெண், பிசி வந்து 408, பிசிஎம் வந்து 417, எம்பிசி 431, எஸ்சி 397, எஸ்சிஏ 393, எஸ்டி 389 மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீட்டில் கிடைக்கும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தி சைத்தன்யா இன்ஸ்டியூட்டோட சேர்மன் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.